இந்தியா டுடே சர்வே வந்ததும் 350 சீட்டு மோடிக்கு வருங்கிறாருங்க. அப்ப எடப்பாடி செல்வாக்கு இல்ல, எடப்பாடிக்கு அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுது, மோடி ஏத்துக்குவார்ல. டிடிவி தினகரன் என்டிஏ போயிட்டாரு, நீ அவருடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? எந்த அளவுக்கு பாஜக பண்றாங்க, எடப்பாடி கிட்ட எப்படி அரசியல் பண்றாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்ப தினகரனுக்கு என்டிஏ கூட்டணி ஒரு வலுவாதான் இருக்கும்னு எடுத்துக்கலாமா சார்? விஜய் கூட்டணியோட இது பெட்டர் தான். ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் சசிகலா ஆதரவாளர்களும் ஒரு கடுமையான கோபத்துல இருக்கிறாங்கிறது கள நிலவரம் புரிஞ்சுக்கலாமா? தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. டிடிவி தினகரன் என்டிஏ போயிட்டாரு, நீ அவருடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் சார்? டிடிவி தினகரன் பெரிய உயரத்தில் இருந்தவர், ரெட்டலையும் உதயசூரியும் குக்கரில் வச்சு அவிச்சவர், நல்ல ஒரு பவர்ஃபுல் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர். அவர் மீண்டும் எடப்பாடி கிட்ட எப்படி அரசியல் பண்றாருங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பண்றாரு, இன்னைக்கு மந்திரி சபையில இடம் அதெல்லாம் பண்றாரு. எந்த அளவுக்கு பாஜக பண்றாங்க, எப்படி இருக்குது, உள்ள இருக்க போகுதுங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். குறிப்பா இந்த இந்தியா டுடே சர்வே வந்ததும் 350 சீட்டு மோடிக்கு வருங்கிறாருங்க. அப்ப எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்ல, எடப்பாடிக்கு அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுது, மோடி ஏத்துக்குவார்ல. 350 சீட்டு மோடி வர்றாருங்க, நான் ஏத்துக்கிறேன். எனக்கு 300க்கு மேல வந்தாலே போதும் மோடிக்கு. 350 அதை படிக்கும் போதே மூட் ஆஃப் தி நேஷன்ல நமக்கு மகிழ்ச்சியா இருக்குது. சரி, 50 குறைஞ்சாலும் பரவாயில்ல, 300 வந்து மோடி 4வது முறையும் பிரைம் மினிஸ்டரா வந்துடணும்னு இருக்கும். மோடி அதை பார்க்கும்போது நம்ம பாப்புலாரிட்டி ஏறி இருக்கு. ராகுல் காந்தி கூட இருந்தே குளிப்பறிக்கிறாரு, தேஜஸ்வி யாதவ், முலாயம் சிங் யாதவ், ஸ்டாலின் இவங்கள்ட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அது நமக்கு நல்லதான்னு பார்த்தாலும் இங்க என்னதான் பண்ணினாலும் ஒரு சீட்டுக்கு மேல என்டிஏ வரலன்னு சொல்லும் போது என்டிஏ ஓட்டும் அதிமுக ஓட்டும் கெமிஸ்ட்ரி வரல, ஜெல் ஆகலங்கிறது மோடிக்கு தெரியுமில்ல சார். அந்த 350ங்கிறத மோடி நம்புவார் இல்ல பாண்டே, 350ங்கிறத மோடி நம்புவார் இல்ல ஐயா. வாரப்பத்திரிகை ஆசிரியர்களே, தினப்பத்திரிகை ஆசிரியர்களே, சர்வே பார்ட்டிகளே, துக்ளக் ரமேஷ்களே, எல்லாருக்குமே நான் சொல்றேன். அப்ப இதையும் நம்ப தானே செய்வாரு. இதுதான் இங்க பாயிண்ட். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தமிழ்நாடு ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமா பாஜகவோட அணுகுமுறையே கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளையில வாய்ப்பு குறைவுங்க, அது நம்ம குறைவு. பட் ஓபிஎஸ் எதிர்பார்க்கலாம், அந்த பொதுச் செயலாளர் செல்லாது வழக்கில் தனக்கு ஏதாவது நியாயம் கிடைச்சிரும், நன்மை நடந்துரும் எதிர்பார்க்கலாம். பட் எனக்குள்ள ஹோப்பு கம்மி தான். இப்ப தினகரனுக்கு என்டிஏ கூட்டணி ஒரு வலுவாதான் இருக்கும்னு எடுத்துக்கலாமா சார்? தினகரன் என்டிஏ கூட்டணிக்குலாம் வந்திருக்கிறாரு. விஜய் கூட்டணியோட இது பெட்டர் தான், கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தான். அவர் எடப்பாடி மேலோட கோபத்துல விஜய்க்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னாரு. பட் அதே டைல்யூட் ஆகி தான் வந்திருக்கிறாரு. எடப்பாடி ரொம்ப அடிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறாரு. எனிவே ஒரு பெரிய கூட்டணியில் இருக்கிறாரு. அவர்கிட்டையும் மாணிக்கராஜா போயிட்டாரு. வேலு கார்த்திகேயன் நண்பர், செல்வாக்கானவர், பார் கவுன்சில் வைஸ் பிரசிடென்ட், காங்கிரஸ் தரப்பில் உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர், ஜெயலலிதா சசிகலா அம்மையார் விசுவாசியா ஒரு பவர்ஃபுல்லான ஆளா இருக்கிறாரு. அவர் இந்த அணியில் நின்னாருன்னா ஒரு ஏடிஎம்கே சென்டிமெண்ட் அது இதெல்லாம் ஒரு ஃபைட்டிங் கேண்டிடேட்டா அவர் வருவார். தேர்போகி பாண்டியன் வருவார். இப்படி அவங்கள்ட்ட நிறைய அவர் கூட நின்னவங்களுக்கு அவர் என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த வகையில் தன்னை சார்ந்து நின்னவங்களுக்கு ஒரு அதிமுக அவரோட முடிவு சரிங்கிறத இந்தியா டுடே சர்வே காட்டுது. 2வது இடம் அதிமுக அணி தானே வருது. ஸோ அதில் அவருக்கு சில இடங்கள் கிடைக்கலாம், சில இடங்கள் வெற்றி கிடைக்கலாம், ஒரு ராஜ்யசபா கூட அவருக்கு கிடைக்கலாம். ஸோ அவங்க சர்வைவல், அவங்க இதுக்கு ப்ராக்டிக்கலாக போகிறார். நம்ம ஒரு தன்மையானவர், நல்ல பண்பாடு தெரிஞ்ச ஒரு சகோதரர் தான். விழுந்துட்டாரு நம்ம, பட் அதை மறைக்கவும் முடியாது. பட் என்ன மீண்டும் ஏதாவது ரீஹாபிலிட்டேஷன் வரும், ஒரு அப்லிப்ட் வருங்கிற நம்பிக்கையில் அரசியலில் எல்லாரும் நகர்றது தானே. அதே மாதிரி தினகரனும் நகர்றாரு. தினகரன் இப்போ ஓபிஎஸ் அழைக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? இந்த சமூகம் ஏற்றுக்கலைங்க. அப்போ இவர் மட்டும் பண்ணால் அந்த முக்குலத்தோர் யூனிட்டியை கொண்டு வந்தது சசிகலா அம்மையார் தான். பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் கூட அனைத்து ஜாதிகள் ஆதரவுலையும் சென்ட்ரல் ராம்நாட்டில் தான் செல்வாக்கானவர் தலைவராக இருந்தார். அவர் 3 முறை வெற்றி பெற்றார். 3 முறை மக்களவையில் வெற்றி பெறும்போது எல்லா ஜாதியும் தேவங்கர் செட்டியார் ஒருக்கா அவர் வெற்றி பெற்ற இடத்துல ஒரு தேவங்கர் செட்டியாரை தான் எம்பி ஆட்டாக்கி 52ல் ஜெயிக்க வச்சார். ஆனால் அவரோட அரசியல் வாக்கு அரசியலுங்கிறது சென்ட்ரல் ராம்நாடோட நின்று போச்சு. 3 எம்எல்ஏ 1 எம்பியோட நின்று போச்சு. அவருக்கு உள்ள ஆன்மீகம், அரசியல், இலக்கிய சொற்பொழிப்பு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு வேல்யூ இருந்தது. அவரை ராஜாஜி ஒரு பெரிய தலைவராக கொண்டு வர இருந்தாருங்கிறதெல்லாம் உண்மைனாலும் கூட பொலிட்டிக்கல் இம்பாக்ட் ஆஃப் தேவர் 3 சட்டமன்ற உறுப்பினர் 1 எம்பியோட நின்று போச்சு. ஆனால் சசிகலா அம்மையார் அரசியல் களத்தில் பொலிட்டிக்கல் இம்பாக்ட்டுக்கு வரல. ஆனால் ஜெயலலிதாவுக்கு பின்னாடி நின்று எம்ஜிஆர் பசும்பொன் முத்துராமலிங்க மாவட்டம் ஒன்று வச்சதை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாங்க.
மேக்சிமம் அண்ணா அமைச்சர்ல ஒரு முக்குலத்தோர் கூட இல்லாத போது 8 முக்குலத்தோரை அவங்க ஜெயலலிதா அமைச்சரவையில் கொண்டு வரதுக்கு முக்கிய காரணியாக இருந்தாங்க. அப்போ அவங்களே ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் வரும்போது செல்லசாமி அண்ணன் எனக்கு ரொம்ப பாசத்துக்குரிய ஒரு அண்ணன், பசுமன் தேவர் இதில் இருந்தார். எது பண்ணாலும் நான் நியாயமாக பண்ணுவேன்னு எங்கள் அண்ணனுக்கு தெரியும். இப்போ என்ன மற்றவன் சொல்லும்போது பசுமன் தேவர் ட்ரஸ்ட்டுக்கு இருந்த செல்லசாமி அண்ணனுக்கும் தெளிவாக தெரியும். அவங்கெல்லாம் வந்து எந்த வகையில் சசிகலா அம்மையார் பார்த்தாங்கன்னா, இது நம்ம கட்சியாட்டே இந்த கட்சியை கொண்டு வந்துட்டாங்க, ஜெயலலிதா சசிகலா மோதலே வெறும் நாடகம் தான், ஒன்றுக்கு ஒன்று தாங்கிற அளவுக்கு எல்லாருமே இருந்தாங்க. அப்படி இருந்த சூழ்நிலையில் ஜெயலலிதா பேக்கிங் கமிட்டி அரசியலில் முக்குலத்தோர் ஆதரவை பெருசாக எடுத்து அதை கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. முக்குலத்தோர் 3 கம்யூனிட்டி அதுக்கு பெரிய எதிர்ப்பு இல்லை. நாங்கள் ஒரு சில இடங்களில் பண்ணி அது ஜெயலலிதா, நாடார்கள், சேர சோழ பாண்டியர் பல இடத்துல சொல்லிட்டாங்க குளோரிஃபை பண்ணது. இன்னொரு ட்ராக், இந்த ட்ராக்குக்குள்ளே முழுக்க வந்து முக்குலத்தோர் வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. நம்ம கட்சி அதிமுகன்னு இருந்தாங்க. அதற்கு பிறகு எடப்பாடியால் சசிகலா, தினகரன், OPS 10.5 இதெல்லாம் முக்குலத்தோருக்கு எதிரான சூழ்நிலையில் எடப்பாடி வந்து நமக்கு எதிராக போயிட்டாருங்கிற உணர்வு வந்துட்டு, அப்போ எடப்பாடி கூட டிடிவி நிற்கும்போது முக்குலத்தோர் வந்து அதை முழுமையாக ஏற்றுக்கல. சீமானே அதை ஏற்றுக்க மாட்டாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தானே நீ OPS, டிடிவி, சசிகலா எல்லாமே இதுக்காக தான் தேவருக்கு பாரரத்னா சொல்கிறேன்னு ரத்னா கொடுன்னு அந்த தேவர் ஓட்ட எடப்பாடிக்கு எதிராக திருப்புற வேலையில் இருக்கிறாப்புல. அப்போ இந்த களம் வந்து தேவர் சமூகம் வந்து டிடிவி கருத்தை முழுமையாக ஏற்றுக்கல. OPS வந்துட்டாருன்னா அது அந்த குற்றச்சாட்டில் இருந்து அவர் தப்பிடலாம். இது இயல்பு தான். இது வந்து சூழல் அரசியல். நான் வந்து மீண்டும் சொல்கிறேன், டிடிவி தினகரன்ட்ட பழகியிருக்கேன். ஐயா மூப்பனார் மாதிரி ஒரு தன்மையான மனிதர். அந்த மதிப்பு மரியாதை என்னைக்கும் நம்ம பழகின பிறகு அவருக்கு கொடுத்து தான் ஆகணும். அப்போ அமமுக அதிமுக களத்துல ஜெல்லாகிறது அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயம் தான் எடுத்துக்க முடியும். அப்படிதான் கள சூழல் இருக்குன்னு பார்த்துக்கலாமா சார்? கள சூழல் ஜெல்லாகணும், ஆக வைக்கக்குள்ள வேலைகளை பண்ணுவாங்க. அது எப்படி வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சசிகலாவும் நீங்க சொன்ன மாதிரி வெளியே தான் இருக்கிறாங்க, OPS வெளியே தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த சமூக ஓட்டு அப்படிங்கிறது பெரிய அளவில் அதிமுக கன்வெர்ட் ஆகாதுங்கிறதான உண்மை. நீங்க டிடிவி தினகரன் போவாராங்கிற கேள்வியிலேயே நீங்க அதை தான் சொன்னீங்க, இந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகாது போனாலும் அப்படின்னு. அதுதான் கள நிலவரமா? அதிகாரத்தில் இருந்தவங்களை இறக்கி வச்சுக்கிட்டு ஏனோதானோன்னு பண்ணால் அந்த சமுதாயம் வந்து பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, குய்வைவான கம்யூனிட்டி, அதிக அரசியல் ஆர்வம் கொண்ட கம்யூனிட்டி. முக்குலத்தோர் ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தாங்க, பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி. ஏன் பசுமன் ஐயா தேவரை தவிர காமராஜருக்கே பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தாங்க. 62 உள்ள முக்குலத்தோர் லிஸ்டெல்லாம் சொன்னால் இன்னைக்கு பலரும் ஊடகங்களில் பொய்யா புரட்டா சொல்லக்கூடிய காந்தராஜுகள், முக்தார் போன்றவங்கள்லாம் அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவாங்க. காந்தராஜும் முக்தாரும் காமராஜர் எப்படி முக்குலத்தோர் ஆதரிச்சாங்கன்னு பார்த்தா அப்படியே ஃப்ளாட் ஆகி மயங்கி விழுந்துருவாங்க. 2 பீஸுகளுங்கிறலாம் வேணும்னு தான் சொல்கிறேன். ஏன்னா உண்மையும் நேர்மையாகட்டும் இருக்கணும், தரவுகளோட இருக்கணுங்கிற லெவலுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் பவர்ஃபுல் கம்யூனிட்டி முக்குலத்தோர். ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க மாவட்டம்னு எம்ஜிஆர் வச்சதை ஜெயலலிதா அம்மையார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாங்க. சசிகலா அம்மையார் வந்து முக்குலத்தோரை எம்பவர் பண்ணாங்க. கள்ளர், மறவர், அகமுடையார், வல்லம்பர், மணியக்காரர் இந்த சமூக சகோதரர்கள்லாம் ஒன்றிணைந்து ஒரு பெரிய சக்தியாட்டு பெரிய பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டை கொடுத்தது ஜெயலலிதா கூட நிலதா இருந்த சசிகலா அம்மையார் தான். நம்ம சசிகலா அம்மையாரை நடராஜனுக்காக அவங்கள சிஎம்மாக வரவிடாம, ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லாமல் மோடி அலைன்ஸுக்குள்ள வரவிடாமல் கடுமையாக உழைச்சோம், பாடுபட்டோம். இன்றைக்கும் நம்ம அன்னைக்கு கொளுத்தின தீ மோடி மனசு பாஜக தலைமை கிட்ட ராகுல் காந்திக்கு ஆட்கள்னு இருக்கத்தான் செய்யுது. பட் அவங்க ஸ்டேச்சர் பெருசு, அவங்க சாதனை பெருசு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும். அந்த வழியில் இருந்த சசிகலா எடப்பாடியால் வீழ்த்தப்பட்டார், தினகரன் வீழ்த்தப்பட்டார், கடைசியாக OPS வீழ்த்தப்படும் போது தான் முக்குலத்தோர் வந்து முழுக்க எடப்பாடிக்கு எதிராக போனாங்க. இப்போ எடப்பாடிக்கு எதிராக முக்குலத்தோர் இருக்காருன்னு சொல்லும்போது பசும்பொன் தேவரையாவுக்கு பாரத ரத்னா வழங்கணும்னு எடப்பாடி கேட்கும்போது நாம் தமிழர் சீமான் உள்ள வந்து ரத்னாவுக்கு ரத்னா வழங்கு 4.5 வருஷம் நீ சிஎம்மா இருக்கும்போது என்ன பண்ணுனேன்னு அந்த அரசியலை பண்ண விடாம, முக்குலத்தோர் எதிர்ப்பை அணைய விடாம, அதை நீர்புத்த நெருப்பாக இருக்கிறத கொழுந்து விட்டு எடுக்க செய்து கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சு, அப்படி பல விடயங்களை முன்னெடுத்து சீமான் அந்த முக்குலத்தோர் ஓட்டு 2021 சசிகலா சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு வாங்கின ஒரு 24 அண்ணாமலைக்கு வீகத்தால முக்குலத்தோர் கையில அதிமுக வந்துடும்னு NDAக்கு வந்த அந்த வாக்குகளை இப்போ எடப்பாடிக்கு போக விடாம சீமானே தடுத்து இடையில புகுந்து OPSக்காக, டிடிவிக்காக, சசிகலாவுக்காக பேசி அவர் அந்த வாக்குகள் வந்து சீமானா எடப்பாடியானா சீமானுக்கு வருங்கிற லெவல்ல அவர் அரசியலை பண்றாரு. இது ரங்கராஜ் பாண்டே சொல்ல மாட்டாரு, துக்ளக்கில் எழுத மாட்டாங்க, தினமலர்ல எழுத மாட்டாங்க, JVC சிறுராம் சர்வைக்குள்ள இது வராது, இது பற்றி எந்த கேள்விகளும் வராது, பேச மாட்டாங்க, கில்லிங் சைலன்ஸ் பண்ணுவாங்க. பட் உண்மை நான் ஆதாரத்தோடு தான் சொல்றேன். அஜித்குமார்
அந்த கூட்டத்துக்கு திருப்பூணத்தில் பேசும்போது கொடநாடு கொலையை பற்றி பேசும்போது முக்குலத்தோர் இளைஞர்களை தான் கைத்தட்டி ஆர்ப்பரிச்சாங்க. சீமான் அதிலே அவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டாப்புல. பட் ஓபிஎஸ்க்கு அந்த கம்யூனிட்டி மக்கள் மேலே சிம்பதி இருக்குது. கம்யூனிட்டியில் பெரிய லெவலுக்கு வந்தவர் இபிஎஸ் சேர்க்க மறுக்கதையும் அவர் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே சிம்பதியாட்டு மாத்துறாருங்கிறது நம்ம கவனத்தோட பார்க்கணும். திமுகவிலே முக்குலத்தோர் கணிசமாக இருக்கிறாங்க. ஒருக்கா ஜெயலலிதா பசுமன் தேவரையா இதை குரு பூஜையை காலி பண்ண நினைக்கும் போது அப்போ நானே சொன்னேன், இதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. செலவு என்ன மறவருக்கு எதிர், தேவரையாவுக்கு எதிரெல்லாம் வதந்திகளை பரப்புறான். ஹரிசின்னு ஒரு தம்பியெல்லாம் பயங்கரமா வதந்தியை பரப்புறான். எனக்கு எதிராக அவன் கோபத்தை முக்குலத்தோர் மத்தியில் எனக்கு கோபத்தை உருவாக்குறதுக்கு பண்றான். நான் நியாயமா பண்ணுவேன், நான் நாணயமா பண்ணுவேன், சொல்லிட்டு தான் பண்ணுவேன், மனித நீதிக்கு மனித நீதி பண்ணுவேன், நியாயம் என் பக்கத்தில் இருந்தாதான் எந்த விஷயத்திலுமே நான் செயல்படுவேங்கிறதா உண்மை. அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் பசுமன் ஐயா முத்துராமலிங்கத்தோர் குரு பூஜையை வீழ்த்த நினைக்கும் போது வீழ்த்த நினைச்சாங்க. அப்ப நாம சொன்னோம், பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்றாரு, மக்கள் விரும்பாத எதுவும் மக்கள் மீது சட்டமா திணிக்க முடியாது. தேவரையா குரு பூஜையை கொண்டாடணும்னு ஒரு சித்தரா அவன் விரும்புறான். அப்போ அதை எப்படி நீ தடுத்துட முடியும் ஜெயலலிதா அம்மையாருன்னு சொன்னேன். அப்போ அந்த டைம்ல யூ cannot do and undo திங்ஸ்ன்னு அதை ஜெயலலிதா முயற்சியை முறியடித்தது மு க ஸ்டாலின். அதுல பலருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனா உண்மை நிலைமை ஜெயலலிதா முயற்சியை முறியடித்தது மு க ஸ்டாலின். அப்போ முக்குலத்தோர் மக்கள் குறிப்பா கொண்டைங்கோட்டை மறவர்கள் கல்லையும் மண்ணையும் அதிமுக 8 அமைச்சர்கள் மீது வீசினாங்க. 7-8 அமைச்சர்கள் மீது வீசினாங்க. அதுக்கு பிறகுதான் ஜெயலலிதா அம்மையார் மறண்டு போய் ஓபிஎஸ்க்கு பிடபிள்யூ மினிஸ்டர் கொடுத்தாங்க. விஜயபாஸ்கர் ஏதோ விஜயகாந்த் கிண்டல் பண்றதா நினைச்சு கொடுக்குறாங்க மாதிரி ஷோவை காட்டி முக்குலத்தோர் வாக்குக்கு பயந்து தான் ஜெயலலிதா அம்மையார் விஜயபாஸ்கருக்கு ஹெல்த் மினிஸ்டர் கொடுத்தாங்க. முக்குலத்தோரோட கோபத்துக்கு பயந்து தான் ஓபிஎஸ்க்கு பிடபிள்யூ மினிஸ்டர் கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா அப்போ முக்குலத்தோர் சசிகலா அம்மையார கட்சியை விட்டு தினகரன் எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டு நாடார்கள் ஓட்ட காம்பன்சேட் பண்றதுக்கு நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மனைவர்னு சொன்னாங்க. எர்ணாவூர் நாராயணன் அவங்களாலே குண்டாசுல போடப்பட்டவர் வீட்டு கல்யாணத்துக்கு சிறப்பு விளைப்பாளராக நாராயண வீட்டு கல்யாணத்தை ஜெயலலிதா அம்மையார் சிறப்பிச்சாங்க. அந்த சூழ்நிலையில பசும்பொல்ல கல்லை மண்ணி அமைச்சர்கள் மீது வீசப்பட்டதும் முக்குலத்தோர் ஓட்டு நம்மகிட்ட நிற்காம போயிருமோன்னு மீண்டும் ஓபிஎஸ்க்கு பிடபிள்யூ மினிஸ்டர் கொடுத்தாங்க. நான் முக்குலத்தோர் கம்யூனிட்டி ஓட்டை மதிப்பேனே தவிர ஜெயலலிதாவை மதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அது ஜெயலலிதா எம்போர் பண்ணாங்கிறதுக்காக ஜெயலலிதாவை மதிக்கலாம் அந்த பலர், அது அவங்க உரிமை. நான் யதார்த்த அரசியலை தான் நான் அதை சொல்றேன். இன்னைக்கு அந்த கம்யூனிட்டி ஓட்டை சசிகலாவை சிறைச்சாலை சதின்னு சொல்லி 2021 எடுத்த சீமான் 24 அது ஓபிஎஸ் டிடிவி போன சூழ்நிலையில மீண்டும் எடப்பாடிக்கு எதிராக அதை எடுக்க சீமான் முயற்சி பண்றாரு. இந்த வகையில அவர் எடப்பாடியை தான் அந்த அரசியல் பண்றாரு. இன்னொன்னு நான் சொல்றேன், பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவர் வள்ளலார் மாதிரி தூய்மையானவர், அவருக்கு பாரத ரத்னா கொடுக்க நான் வரவேற்கிறேன். எந்த இடத்துலையும் ஹரிசுங்கிற தம்பி சொல்ற மாதிரி டெல்லியில போய் அமித்ஷா கிட்டே நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லலை, யாருக்கிட்டையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லலை. அதே வேளையில தேவரையாவுக்கு கிடைச்சா இந்துக்களின் தந்தையாட்டு, இந்துக்களின் காவலராட்டு, இந்துக்களின் கட்சியனாட்டு லட்சக்கணக்கான பேரை திரட்டி துப்பாக்கி சூட்டுக்கு இந்துக்கள் பலியான ஒரு சூழ்நிலையில மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கிட்டே இந்துக்களுக்காக உங்க போலீஸை போக சொல்லியா, இந்த மாவட்டத்தில் எவன் மிஞ்சிராம் பார்க்கலாம், இதுக்காக நாங்கள் கேரளாவில் இந்த மாவட்டத்துக்கு வந்தோன்னு எம்ஜிஆர் கிட்டே சவால் விட்டு இந்துக்களுக்கு ஒரு ப்ரொடெக்டரா நின்று நாக்பூர் RSS விழாவில் சிறப்பு அழைப்பரால் கலந்து கொண்டு பால் தாக்கரே கிட்ட நீங்க தமிழர்கள் தேசபக்தர்கள் இந்துக்கள் அவங்கள நீங்க எதிர்க்காதீங்கன்னு பால்தராய் கிட்ட உத்தரவாதம் வாங்கின கெட்கேவர் RSS தலைவர் கெட்கேவர் நூற்றாண்டு விழாவில் சித்திரகுப்தன் என்னை அழைக்கிறான், என் காலம் முடிய போகுதுன்னு, இளைஞர்களே உங்கள் இந்த நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டியது உங்க கடமைன்னு சொல்லி மறைந்த ஐயா தாளிங்க நாடார் இந்துக்களின் தந்தையா திகழ்ந்த அவருக்கும் பாரத ரத்னா வேணும் நாங்க கேட்கிறோமே தவிர தேவரையாவுக்கு இந்த வருஷம் கொடுத்தா அடுத்த வருஷம் தாளிங்க நாடார் ஐயாவுக்கு கிடைக்கும். நாம அதை வரவேற்கிறோம், பாசிட்டிவா தான் அந்த இடத்துக்குள்ள நாம அனுப்புறோம். ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம சசிகலா நடராஜனுக்கு எதிராக நம்ம செயல்பட்டது வெளிப்படையாக சொல்லி தான் செயல்பட்டோம். ஏன் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த சிவந்தி பாலசுப்ரமணியத்தை பூச்செண்டு கொடுக்கும் போதே நம்ம சொல்லத்தான் செய்தோம். நம்ம நண்பர்கள் கண்ணன் கோசல்ராம் எல்லாருமே சசிகலா புஷ்பா அம்மையாரை வச்சு பொதுச்செயலாளராக கூடமெல்லாம் வெளிப்படையான உண்மை. பட் அது ஒரு சமூகம் சார்ந்தது இல்லை, எங்களுக்குள்ள நியாயம் சார்ந்தது தான். இதை நான் பதிவு பண்ணுறதுக்காக தான் இதை சொல்கிறேன். சென்னைக்குள்ளே எடுத்து பாருங்க, எத்தனை சகோதரர்கள். நம்ம KK நகர் தனசேகரன் அவர் லோக்கல் லீடர் நம்ம சகோதரர். நம்ம இது கலைராஜன் டி நகரில் திமுகவில் இருக்கிறாரு, கலைராஜன் MLA இருந்தார். ஸோ பெரிய அளவு அரசியல் ஆர்வம் உள்ள ஒரு சமூகம். கண்ணதாசன் ஒரு இன்டலெக்சுவல் அட்வொகேட்டு, அவர் ஸ்டாலின் அவருக்கு லாயல்ட்டிக்கு ரிவார்ட் பண்ணியிருக்கிறாரு. பூச்சி முருகன், இப்படி அந்த அரசியல் களத்துக்குள்ள வைப்ரண்டா ஒரு வைவா பொலிட்டிக்கல் அதிக ஆர்வம் உள்ள ஒரு கம்யூனிட்டி. அவங்களுக்கு தெரியும் நம்ம அதிகாரத்துக்குள்ள இருந்து இறக்கப்பட்டு எடப்பாடிக்க லெவல்ல ஒரு சின்ன லெவல்ல தான் எடப்பாடி கிட்ட நம்ம பயன்படுத்தப்படுறோங்கிறது அந்த கம்யூனிட்டி தெளிவா புரியும், தெரியும்.
ஸோ இந்த எம்ஜிஆர் சென்டிமெண்ட்டு, ஜெயலலிதா சென்டிமெண்ட் அதையெல்லாம் தாண்டி கம்யூனிட்டி அதிகார மையத்துக்குள்ள அது கவுண்டர் டாமினேஷன் ஆகிட்டு இவங்க ஏதோ ஒரு கூட்டணிகள் லெவலில் அதிமுகவுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க, ஓபிஎஸ்சி விட மாட்டாங்கங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த வகையில் அந்த கம்யூனிட்டி ஓட்டுகள் வந்து எடப்பாடியை சார்ந்து வராதுன்னு தான் நான் கருதுறேன். அதுதான் இந்தியா டுடே சர்வேலையும் அது 41 வர வேண்டிய இடத்துல 33 தான் ஏதோ வருதுன்னு சொன்னால், இன்னும் சீமான் போன்றவங்களோட அரசியலில் எடப்பாடிக்கு வரக்கூடிய முக்கியத்துவ இளைஞர்கள் ஓட்ட சீமானும் தன் பக்கம் எடுப்பார். பொறுத்திருந்து பாருங்கள். சீமானை பொறுத்தளவில் ஒரு சில முக்கியத்துவர் நாடாருன்னு அவரை வன்மமாக காட்டினாங்களும் பையன் லார்ஜி முக்கியத்துவர் வந்து தமிழராட்டு நம்ம இஷ்யூவில் தெளிவாக நிற்கக்கூடியவராக தான் சீமானை பார்க்குறாங்க. பரப்பன அக்கரகார சிறையில் சசிகலா அம்மையாரை கொல்ல சதிங்கிறது சீமான் மட்டும்தானே சொன்னார். ஸோ அவரும் அந்த அதிமுக முக்குலத்தோர் வாக்கில் எடப்பாடிக்கு போகாமல் ஒரு பகுதியை தடுத்து நிறுத்தி அவர் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்பு இருக்குது. அதை மையமாக வச்சு தான் அவர் கேண்டிடேட் போடுறாரு. அவர் காஸ்ட் நியூட்ரலாக கேண்டிடேட் போடக்கூடிய இடத்துலலாம் முக்குலத்தோரை போடுறாரு. நாங்குநேரி நாடார் இதுக்குள்ளே முக்குலத்தோரை போடுறாரு. தென்காசியில் வின்னபிலிட்டி வரக்கூடிய அளவில் அவர் முக்குலத்தோரை போட்டிருக்காரு. ஸ்ரீவைகுண்டத்தில் முக்குலத்தோரை போடுறாரு. கோயில்பட்டியில் முக்குலத்தோர் தமிழ் ஜாதிகள்லாம் ஒன்றிணைந்து தன்னோட கேண்டிடேட்டுக்கு ஆதரிப்பாங்க. தேவேந்திரகுல ஆதரித்தா அது வின்னபிலிட்டி வரப்போகுங்கிற மாதிரி அவர் தமிழ் ஜாதி ஒற்றுமைன்னு அதை முக்குலத்தோர மையமாக வச்சு அவரும் அந்த அரசியலை முன்னெடுக்கிறாரு. ஸோ எடப்பாடிக்கு எதிரான அதிமுக இரட்டை இலை முக்குலத்தோர் ஓட்டை சீமானும் புரி வைக்கிறார். ஸ்டாலினும் புரி வைக்கத்தான் செய்கிறாரு. அவர் திருச்சி சிவாவை துணை பொதுச் செயலாளராக போட்டும் போதே அது நடந்தது. குலத்தோர் 3, 4, 5 சமூகம், பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் சமூகம், அவங்க மத்தியில் எடப்பாடி மேலே ஒரு எதிர்ப்புணர்வு இருக்குது. அதை எடப்பாடியால் சரி கட்டுறது வந்து சாதாரண விஷயம் அல்ல. நயினார் நாகேந்திரன் கை கொடுப்பார் தானே? அவர் தானே பாஜக தலைவராக இருக்கிறது. என்டிஎல் ஒரு பெரிய கட்சி தான் நயினார் நாகேந்திரன் தலைவராக இருக்கக்கூடியதுனால. நீங்கள் நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக போட்டது சரியான முடிவு. அண்ணாமலையை நீக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம கருத்து. இன்னைக்கு நீக்கினது தவறுங்கிறது தான் நம்மளோட கருத்து. துக்ளக்கில் ஐயா குருமூர்த்தி கருத்துலேருந்து நான் மாறுபட்டேன். புதிய தலைமுறை இதில் ஐயா குருமூர்த்தி சொல்லும்போது நான் மாறுபட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்டே அண்ணாமலைக்கு மெரிட்டை நான் வெளிப்படையாகவே சொன்னேன். இன்றைக்கி அவர் துக்ளக்கில் அண்ணாமலைக்கு மெரிட்டை தெளிவாக எழுதியிருக்கிறாரு. பாஜகவுக்கு பார்கெனிங் வந்தது. இது எல்லாமே நம்ம கருத்தை அவர் துக்ளக்கில் எழுதுறது வந்து பாராட்டத்தக்கது. மேன்மக்களே நம்ம ஃபர்ஸ்ட்டில் அவர் சொன்னதை தாண்டி நம்ம ஒரு கருத்தை சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு துக்ளக்கில் எழுதியிருக்கிறார். நம்மளும் அந்த கருத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் நயினார் தலைவராக போட்டது அண்ணாமலைக்கு பிறகு இருக்கவங்களில் குவாலிஃபை ஆனவர் தான் நயினார். அந்த வகையில் நயினார் ராமநாதபுரத்தில் 30 விழுக்காடு, தூத்துக்குடியில் தமிழிசை 20, அச்சராஜா சிவகங்கையில் 20 எடுக்கும்போது நயினார் 30 தாண்டினார்னா அவர் பாஜகவுக்குள்ள மறவர் ஓட்டை புல் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி திருநெல்வேலியில் நயினார் எடுத்தது அசாத்தியமான ஒரு ஓட்டு தான். ஸோ நயினார் வந்து மறவர்கள் பாஜகவுக்குள்ள என்ட்ராகிறதுக்கு, இந்த நாடார்கள் பேக்கிங் கம்யூனிட்டியாக உள்ள பிஜேபிக்குள்ள என்ட்ராகிறதுக்கு நயினார் நாகேந்திரன் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறாருங்கிறது நாம் மறுக்க முடியாது. அவரளவில் அது அவர் ப்ளஸ்ஸாக இருக்கிறார். அடிப்படையில் தினகரன் என்டிஏ கூட்டணிக்கு போனது அப்படிங்கிறது ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் சரி, சசிகலா ஆதரவாளர்களும் சரி, ஒரு கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்கிறது அக்கால நிலவரம்னு புரிஞ்சுக்கலாமா சார்? சசிகலா தினகரனுக்கு இடையில பொலிட்டிக்ஸ் நடக்குது. தாய் பிள்ளை அது பொலிட்டிக்ஸ்ல நம்ம ஏன் போனோம்? வேண்டாம் அப்படிங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.